விசை நல்ல கவனிங்க, அந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்துகிறதுனால அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய வசனம் என்னன்னு கேட்டால், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். 4:17. இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு, ஆகிலும் இது ஜனத்துக்குள்ளே அதிகமாய் பரவாதபடிக்கு, இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று, ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. பாத்தீங்களா? அடுத்த வசனம் 18. அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று, இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவோ போதிக்கவோ கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். கட்டளை கர்த்தருடைய பிள்ளைகளே, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் சொல்றாங்க, இந்த அற்புத சுகம் நடந்தது, ஓகே, நடந்து போட்டோம். இந்த நாமம், எந்த நாமம்? இயேசுவின் நாமத்தை பற்றி பேசாதீங்க, அந்த நாமத்தில் தான் வல்லமை இருக்கிறது. அதை அவங்க அறிஞ்சுக்கிட்டாங்க. அவங்கள மிரட்டுறாங்க கூப்பிட்டு, இந்த இயேசுவின் நாமத்தை குறித்து நீ பேசக்கூடாது என்று அவர்களை பயமுறுத்தினார்கள். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், பேசவோ, வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, போதிக்கவும். பேசவும் கூடாது, இயேசுவின் நாமத்தை பற்றி பேசவும் கூடாது, இயேசு நாமத்தை பற்றி டீச் பண்ணவும் கூடாது. நல்லா கவனிக்கணும். இந்த நாட்களை ஒப்பிட்டு பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது, இயேசுவின் நாமத்தை குறித்து டீச் பண்ணக்கூடாது, போதிக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிடுகிறார்கள். எப்போது கட்டளையிடுகிறார்கள்? சபையில் அபிஷேகம் ஊற்றப்பட்ட உடனே அந்த அபிஷேகத்தின் வல்லமையினால ஊழியக்காரர்களாலும் விசுவாசிகளாலும் சும்மா இருக்க முடியல. அவங்களால இயேசுவை பற்றி பேசாம இருக்க முடியல, அவங்களால அடக்கி வைக்க முடியல. கர்த்தருக்கு தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் இந்த அபிஷேகத்தின் பற்றிய பாடங்களை நீங்கள் படித்து கொண்டு வர்றீங்க. இந்த அபிஷேகத்தை பெற்ற ஆயிரமான பேர் இருந்தாலும் எல்லாரும் இயேசுவை பற்றி பேசுறது கிடையாது. யாரும் போய் இந்த ஆங்கிளில், இந்த நோக்கத்தோட, சுவிசேஷத்தின் நோக்கத்தோடு பேசுவது கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி பேசும்போது அங்கு அவர்களுக்கு நெருக்கம் வருகிறது. சில தேவ மனிதர்கள் நெருக்கப்படுகிறார்கள். உள்ளதை உள்ளபடி பேசும்போது அவர்களுக்கு விரோதமாய் பலவிதமான அலிகேஷன்ஸையும் குற்றச்சாட்டுகளையும், சொல்லாததை சொன்னதாக, பேசாததை பேசினதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அது ஒன்று அவர்களை பாதிக்காது. பிரியமானவர்களே, இங்கே பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, 19ஆம் வசனம் வாசிங்க. அடுத்த வசனம், பேதுரும் யோவானும் அவருக்கு பிரதியுத்தரமாக, அந்த அதிகாரிகளுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும், உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ? தேவனுக்கு முன்னால இது நியாயம்தானா என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். அடுத்த வசனம், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள். ஆமென். கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுக்கு பேர் தான் எழுப்புதல். எழுப்புதல்னா என்ன தெரியுமா? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கம் பண்ணோம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனைக்கு போயிட்டு வந்தோம், 1.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம். ஆராதனை 1.5 மணி நேரம் தான். அங்கே ஆலயத்துக்கு வெளியே ஒரு 1/2 மணி நேரம், கார் பார்க்கிங்கில் ஒரு 1/4 மணி நேரம், வரும்போது கறி கடைக்கு போய் அங்கே ஒரு 1/2 மணி நேரம். அப்படி இதுலேயே திருப்தியான காலத்துக்கு பேர் எழுப்புதல் கிடையாது. அதெல்லாம் பழைய காலம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பாரமுள்ள ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார், விசுவாசிகளை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் பாருங்க, நம்ம ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய ஊழியத்தில் ஆன்லைனில் 10,000 பேர் கொண்ட ஜெப வீரர் இயக்கம். அதில் அநேகர் இணைந்துக்கிட்டே இருக்கிறாங்க. மிட் நைட் ப்ரேயர் வாரியர்ஸ் இணைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. நெகேமியா ப்ரேயர் வாரியர்ஸ். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம அறிவித்தோம், தொடங்கினோம். போன வாரம் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் அந்த ஜெபத்துக்கு பல தூர இடங்களிலிருந்து வந்து 2 குழுவாக பிரிந்து, அவங்க 2 டீம், வெள்ளிக்கிழமை ஒரு டீமு, சனிக்கிழமை ஒரு டீமு, அப்படி தியாகமாக எந்த பிரதிபலனும் இல்லாமல் ஜெபிச்சுட்டு தேசத்துக்காக, பட்டணத்துக்காக ஜெபிச்சுட்டு போகிறாங்க. இதை குறித்து நம்ம எது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு காலத்தில் தேவைக்காக தேவனை தேடின காலம், பிரச்சனை வந்தா தேவனை தேடின காலம். ஆனால் தேசத்தின் பிரச்சனை, திருச்சபைகளின் பிரச்சனை,
எழுப்புதலுக்காக பிரயாசப்படுகிற தேவ மனிதர்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை, அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் எல்லா பக்கங்களிலும் சேனையை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் சில முக்கியமான சபைகள் இரவும் பகலும் ஜெபிக்கிறார்கள். ஆமேன். பெங்களூர்ல அப்படி சிலர் ஜெபிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் ஜெபிக்கிறார்கள். 4 மாடியில் தினந்தோறும் ஜெபம் நடத்தப்பட்டு வருகிறது. காரணம் என்னன்னா, நம்ம கண்டதையும் நம்ம கேட்டதையும் பேசாமல் எப்படி இருக்க முடியும்? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு வேளை பிரசங்கம் பண்ணிட்டு, அல்லது புதன்கிழமை ஒரு வேளை பிரசங்கம் பண்ணிட்டு மற்ற நாளில் ரெஸ்ட் எடுக்க எப்படி முடியும்? ரெஸ்ட் எடுக்கிற காலம் அல்ல பிரியமானவர்களை, என்ஜாய் பண்ற காலம் அல்ல. ஒரு பக்கம் ஆத்துமாக்கள் அழிகிறார்கள், இன்னொரு பக்கம் பிசாசு இளைஞர்களை பயங்கரமா அடிக்ஷன்குள்ள கொண்டு போய் வைத்திருக்கிறான். எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகள் திறந்திருக்கிறது. ஆமாம், இன்னைக்கு அரசாங்கம் சில டாஸ்மாக் கடைகளில் வருமானம் குறைந்திருக்கிறதை குறித்து அவங்க விவரம் கேட்குறாங்கன்னு இன்னைக்கு நியூஸில் பார்த்தேன். இப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு பக்கம் குடி, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி செல்ஃபோன் அடிக்ஷனு, இன்னொரு பக்கம் பயங்கரமான ட்ரக்கு, இன்னொரு பக்கம் ஆன்லைன் கேமு, இல்லையா? இப்படி எல்லா பக்கத்திலும் பிசாசு விளையாடுகிறது. தேசத்தில் அசுத்தங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. எப்படி அமைதியா இருக்க முடியும்? எப்படி ஆகிலும் சபைகளில் ஒரு எழுப்புதல் வரணும், குடும்பங்களில் எப்படி எழுப்புதல் வரணும், கர்த்தருடைய நாம மகிமைப்படணும். இது யாரால முடியும்? நான் படிச்சிருக்கிறேன், முடியாது. எனக்கு பணம் இருக்கு, முடியாது. நான் பயங்கரமான இன்டலெக்சுவலான ஆளு, முடியாது. இன்னும் பயங்கரமான டேலண்ட் இருக்கு, ஒத்தே வராது. ஒன்னே ஒன்று, ஆவியானவர் எங்கே உண்டு அங்குதான் விடுதலை உண்டு. ஆமேன். ஆவியானவர் எங்கே உண்டு அங்குதான் விடுதலை உண்டு. அப்போ இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்குள்ளே முதல்ல ஒரு எழுப்புதல் வரணும். ஆண்டவரே, நான் எப்போ பார்த்தாலும் என் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் என் சரீர பலவீனம், எப்போ பார்த்தாலும் என் வீட்டு பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் என் கடன் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் என்னை சுற்றி இருக்கிற போராட்டம், இதையே நினைச்சு ஆண்டவரே, சபைக்கு அடுத்த காரியங்கள், ஊழியத்துக்கு அடுத்த காரியங்களை நான் அதிகமாக கரிசனை செலுத்துறது இல்லை என்ற ஒரு பாரத்தோடு நீங்க ஆவியானவரே, நான் என்ன செய்ய வேண்டும் ஆவியானவரே, நான் என்ன செய்யணும் ஆவியானவரே, அப்படி நீங்க ஜெபிக்க பழகணும். அந்த மாதிரி ஒரு ஜெபம் உங்களுக்குள்ள வரணும். நான் வழக்கமா சொன்ன ஜெபத்தையே சொல்றேன். நேற்று சொன்ன ஜெபத்தை இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு சொன்ன ஜெபத்தை நாளைக்கு சொல்றேன், நாளைக்கு சொன்ன ஜெபத்தை அடுத்த நாள் சொல்றேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி அல்ல. ஒரு காலத்தில் நமக்கு, உங்களுக்கு, எனக்கு ஜெபிக்க தெரியாத காலத்தில் பரிசுத்தவான்கள் ஜெபத்தை புத்தகத்தில் எழுதி அதை அச்சிட்டு சபைகளில் கொடுத்தாங்க. அது ஆராதனைகளில் ஒருவேளை வேணா சொல்லிட்டு போகலாம். ஆனால் தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது மனம் திறந்து நம்முடைய சபையின் நிலவரத்தை குறித்து, நம்முடைய பட்டணத்தின் நிலவரத்தை குறித்து, நம்முடைய குடும்பத்தின் நிலைமையை குறித்து கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம சொல்லணும் இல்லை, தேவனிடத்தில் பேசணும் இல்லை, ஜெபிக்கணும் இல்லை. அப்போ தானே ஒரு சரியான ஒரு பலன் நம்மை நிரப்பும். அது எப்போ வரும்? பரிசுத்த ஆவியானவரால் தான் வரும். ஏன்னா ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள், நான் இன்னைக்கு பாருங்கள், முதியவர்களோடு பேசுகிறேன். நீங்கள் வேலை பார்த்தீங்க, ரிட்டையர்ட் ஆனீங்க, இப்போ பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, பேர பிள்ளைகளை பார்த்துட்டீங்க. இனி வாட் இஸ் நெக்ஸ்ட்? என்ன செய்ய போகிறீங்க? என்ன ஐயா செய்ய முடியும்? அப்படியே உட்கார்றோம், ஜெபம் பண்ணுறோம், காலைல ஜெபம் பண்ணேன், நைட் ஜெபம் பண்ணுவேன், அப்படி கிடையாது. ஆண்டவர் இந்த முதிர் வயதிலும் கனி கொடுப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முதிர் வயதிலும் கனி கொடுக்கிற ஒரு காரியம். அப்படின்னா என்ன செய்யணும்? தேசத்தின் எழுப்புதலுக்காக நம்ம ஒரு டீமாக சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆமென். ஜெப குறிப்புகளை கலெக்ட் பண்ணலாம். இன்னைக்கு பெண்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க சமுதாயத்தில், பள்ளிக்கூடங்களில் எவ்வளோ அவலட்சணங்கள் நடக்குது, எவ்வளோ பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, இளம் வயது மரணங்கள், இளம் வயதில் நடக்கிற தற்கொலைகள். ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, தமிழ்நாடு தான் நம்பர் 1ல் இருக்குது. அதாவது எப்படி இளம் வயதுன்னா, இந்த நீட் தேர்வில் தோற்று போனேன், நான் செத்துட்டேன், இப்போ +2ல் லோ மார்க் வாங்கிட்டேன், தற்கொலை பண்ணிட்டேன், நான் டாக்டர் ஆகணும், அதாகணும், இதாகணும், முடியல. இப்படிப்பட்ட தற்கொலைகள் தமிழகம் முதலிடத்தில் இருக்குது. ஏன்னா முதலிடத்தில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி தற்கொலைகள், அப்புறம் அகால மரணங்கள், பயங்கரமாக மோட்டர் சைக்கிளில் ரேஷ் ட்ரைவ் பண்ணுறது, ஒரு மோட்டர் சைக்கிளில் 4 பேர் ஏறி உட்காந்துட்டு போகிறது, போய் அங்கே எங்கேயாவது மோதி கீழே விழுகிறது. இந்த மாதிரி இன்றைக்கி 4 வீலரில் ரேஷ் ட்ரைவ் பண்ணுறது, சரியாக ஓட்ட தெரியாதவங்களாம் காரை ஓட்டிக்கிட்டு, இல்லை நிறைய பயங்கரமான ஆக்சிடெண்ட்டு. இதெல்லாம் பொல்லாத பிசாசின் கிரியைகள். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஹைவேயில்
வந்து ஸ்லோவாக போகணும், இது ஆக்சிடெண்ட் ஏரியா, ஆக்சிடெண்ட் ஸ்பாட்டு அப்படின்னு ஒரு சைன் போர்டு வச்சுருப்பாங்க. பக்கத்தில் ஒரு எலும்பு கூட வச்சுருப்பான். ஏன்னா என்ன அர்த்தம்னா அது ஒரு டேனிங்காக இருக்கும், பயங்கர அந்த கர்வ் வந்து ரொம்ப மோசமான ஒரு வளைவாக இருக்கும், அந்த இடத்துல ஸ்லோவாக போ அப்படின்ற மாதிரிலாம் சைன் போர்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஆக்சிடெண்ட் நடக்கிற ஒரு இடம், பிசாசு ஏற்கனவே பல உயிர்களை காவு வாங்கின இடம் அது. அப்போ இப்படிப்பட்ட இடங்களில் பிசாசுகள் அலைகிறது இன்றைக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இவ்வளவு போராட்டத்தின் மத்தியில் நம்மளை ஏன் கர்த்தர் கிறிஸ்தவர்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறார்? பிறருக்காக ஜெபிப்பதற்காக, சபைகளுக்காக ஜெபிப்பதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ இன்றைக்கு உங்கள் பிரச்சனைக்காக நம்ம ஜெபிக்கலாம், உங்கள் பிரச்சனையின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு பாடத்தில் கர்த்தருடைய பிள்ளை கண்டவைகளையும் கேட்டவைகளையும் நான் எப்படி பேசாமல் இருக்க முடியும்? நீங்கள் கண்ட இயேசுவை இன்னைக்கு பாருங்கள், இத்தனை பேர் சாட்சி சொன்னாங்க, அதை நாங்கள் வாசித்து காட்டினோம். கேட்குறவனுடைய விசுவாசம் பெருகுகிறது இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளை சுகமாக்க முடியாததை ஏசப்பா சுகமாக்குகிறார். கர்த்தருடைய நாமத்தினால் அற்புதங்களை நம்ம பெற்றுக்கொண்டு வருகிறோம். ரட்சிக்கப்படாத இயேசு அறியாத ஒரு சகோதரி ரட்சிக்கப்பட்டு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறாங்க. ஆண்டவருக்கு தோத்திரம். நான் இப்போ கோயம்புத்தூர் போயிருக்கும்போது அங்கே சில இயேசுவை அறியாத கிறிஸ்தவர் அல்லாத குடும்பங்கள் வந்து இந்த ஆன்லைன் மீட்டிங்ஸை பார்த்து நாங்களும் ஜெபிக்க பழகிட்டோம், இன்னும் சில காரியங்களுக்காக எங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல என்று தாகத்தோடு மக்கள் சொல்கிறாங்க. உங்கள் நிலைமை எப்படி இருக்குது? நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இன்னும் பழைய போராட்டம், பழைய வாக்குவாதம், பழைய சண்டை, பழைய கசப்பு, அந்த பழைய காலத்திலேயே நம்ம ஊறிக்கொண்டு இருக்கக்கூடாது. எழும்ப வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயினேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வெறும் பண்டிகை கிறிஸ்தவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, நாள் பார்க்கிற நேரம் பார்க்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது, ஒரு எழுப்புதல் அடைந்த கிறிஸ்தவர்களாக இருக்கணும். ஆண்டவருக்கு மகிமை நான் செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களில் ஏராளமான தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் சாப்டர் 16 verse 13, அதில் 16-13 சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல், வாசிங்க. கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். போதும், தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அன்றைக்கு தான் தாவீதுக்கு அபிஷேகத்துக்கு சம்பந்தமே இல்லை. அவன் வந்து ஆடுகளுக்கு பின்னால் போய் கொண்டிருந்தார். வீட்டில் கடைசி பையன், அப்பாவே மறந்துட்டாரு. அது ஏற்கனவே அன்னைக்கு நான் சொன்னேன். இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்கினதுனால அவருக்குள்ள என்னென்ன மாற்றங்கள், அபிஷேகத்தினால் வருகிற மாற்றங்கள் வெறும் பரிசுத்தாவி உண்டென்று விசுவாசிக்கிறேன், பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் அப்படி சொல்லிட்டு போகக்கூடாது. விசுவாசிக்கிறேன் மாத்திரமல்ல, விசுவாசத்தை கிரியையில கொண்டு வரணும். இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே ஆண்டவர் நான் பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி கொண்டு மாத்திரம் போகவில்லை. அவர் மேல் இருந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் இயேசுவின் மேல் இருந்த அபிஷேகம் என்ன செய்தது? வாசியுங்கள். 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடனே கூட இருந்தபடியினால அவர் நன்மை செய்கிறவராயும், ஒன்று நன்மை செய்கிற இயேசு, இரண்டாவது பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். பிசாசு போராட்டத்தில் இருக்கிறவங்களை இயேசு அவர்களை விடுதலை ஆக்கினார், அவர்களை குணமாக்கினார். அப்போ அபிஷேகம், இயேசுவின் மேலே இருந்த அபிஷேகம் நன்மை செய்கிற அபிஷேகம். இப்போ இந்த ஆண்டில நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, அபிஷேகத்தினால் உங்கள் மூலமாய் நடந்த நன்மையான காரியங்கள் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினால் நம்ம எத்தனை பாயிண்ட் சொல்லுவோம்? அதாவது சமுதாய பணியிலே நன்மை செய்கிறது வேற, சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் வேற, ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் வேற. சோஷியல் ஆக்டிவிட்டிஸும் நம்ம செய்யணும், ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸும் செய்யணும். இப்போ ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ், இயேசுவினுடைய ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸில்
நன்மை செய்தார். எப்படி இயேசுவே உங்களால் நன்மை செய்ய முடிந்தது என்றால், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அவர் அபிஷேகம் பண்ணினதுனால, அந்த அபிஷேகம் ஆண்டவர் அவரோடு கூட இருந்ததுனால, அபிஷேகம் உங்களுக்கு மேலே வந்து இறங்குனா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் ஊர்ஜிதப்படுத்த முடியும். இல்லைன்னா சொல்லணும், நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லலாம், நான் சொல்லலாம். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற இயேசுவை நானும் அறியணும், எனக்குள்ளே இருக்கிற இயேசுவை பிறர் பார்க்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப பிறர் சும்மா வாயளவில் சொல்லிட்டு போகிற காலம்லாம் அது எங்கேயோ போயிருச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு அவரோடு கூட இருந்தார். அபிஷேகம் பெற்ற இயேசுவோடு பிதாவாகிய தேவன் இருந்தார். சரியா? ஒன்று. ரெண்டாவது, நன்மை செய்தார். நன்மை செய்கிற அபிஷேகத்தினால வருகிற நன்மையான காரியம். மூன்றாவது, பிசாசின் பிடியில் பீடிக்கப்பட்ட மக்களை அவர் குணமாக்குகிற இயேசுவாய் சுற்றி திரிந்தார், விடுதலையாக்குகிற இயேசுவாய் சுற்றி திரிந்தார். இதுதான் அபிஷேகத்தினுடைய ஆசீர்வாதங்கள். அப்போ அந்த அபிஷேகம் உங்க மேல இறங்குமானால், இந்த அபிஷேகத்தினால் நிரம்பி நீங்களும் பற்பல பாஷைகளை பேசி ஜெபிப்பீர்களே ஆனால், விசுவாசிகளே, கிறிஸ்தவர்களே, இந்த அபிஷேகத்தின் வல்லமையை நீங்க பெற்று, சும்மா நான் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணேன், தேசத்துக்காக ஜெபம் பண்ணேன் அப்படி கிடையாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஆவிக்குள்ளாக நிரம்பி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள வரும்போது உங்களை அறியாமலேயே கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை அறியாமலேயே கர்த்தர் பயன்படுத்துவார். அப்போ இங்கே தாவீதின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் அவனை அநேக கிருபைகளால் நிரப்பினது. நான் அன்னைக்கு சொன்னதை திரும்பி ரிப்பீட் பண்ணலை. இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை என்னன்னு கேட்டால், 1 சாமுவேல் 17:26. 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தேனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? இஸ்ரவேலனுக்கு ஏற்பட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் எம்மாத்திரம். இந்த வார்த்தையை பாருங்க. சாதாரண ஒரு சாதாரண விசுவாசியினால் சொல்ல முடியாது. இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன், அவனுக்கு என்ன வயசு? மொத்தம் 8 குமாரர்கள் ஈசாய்க்கு. அந்த நாட்களில் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் முதிர்ந்த வயதுள்ள கிழவனாய் மதிக்கப்பட்டார் என்று வேதத்தில் டீட்டெயிலாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் 1 சாமுவேல் 17:12 வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த 12ஆம் வசனம் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் chapter 17:12. தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஈசா என்னும் பேருள்ள எப்பிராத்திய மனுஷனுடைய குமாரனாயிருந்தான். ஈசாய் 8 குமாரர்கள் இருந்தார்கள். தாவீது கூட பிறந்தவங்க 8 குமாரர்கள். இவன் சவுலின் நாட்களில் மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான். இதுதான் அவங்க அப்பாவை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை. மொத்தம் 8 brothers. அதில் கடைசி ஆள் தாவீது. நல்லா கவனிக்கணும். அப்போ ஒரு இளைஞன், ஒரு இளம் வாலிபன். ஆனால் அந்த இளம் வாலிபனுக்குள்ளே வருகிற வார்த்தை பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? அடுத்தது, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத, அதாவது 17:26, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். அவனோட வயசான அவனுக்கு முன்னால பிறந்த 3 brothers அந்த இராணுவத்தில், அந்த ஆர்மியில் நிற்கிறாங்க, அந்த படையில் இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், அவங்க பிரதர்ஸ் அந்த எலியாப் இருக்கிறான், அமினதாப் இருக்கிறான், 3 பேரும் ஏற்கனவே அவன் ஆர்மியில் போய் நிற்கிறாங்க. அவங்க வாயில வராத ஒரு வார்த்தை, அவனுக்கு முன்பாக பிறந்த, அவனுக்கு வயதில் மூத்த அவனுடைய பிரதர்ஸனுடைய வாயில வராத ஒரு வார்த்தை கடைசி பையன் வாயில வருது. சரி, கர்த்தருடைய பிள்ளைகளை, அபிஷேகம் பெற்றவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை நீங்க கவனிக்கணும். ஏன்னு கேட்டா, இவனுக்குள்ள இருக்கிற ஆவியின் வல்லமைய தாவீது அறிந்திருந்தார். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய விசுவாசிகளை நான் பார்க்கிறேன்.
நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கிற ஆவியில நிரம்புறீங்க. ஏதோ வருஷத்துக்கு ஒருத்தர் ஆவியில நிரம்புற ஆட்கள் இருக்கிறாங்க. எங்களை மாதிரி ஆட்கள் வந்து அபிஷேகத்துக்குள்ள நடத்தும் போது அப்ப ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. சிலர் பாட்டு பாடி பரிசுத்த ஆவியானவரை குறித்த பாட்டு பாடும்போது அப்ப ஆவியில நிரம்புற ஆட்கள் இருக்காங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பெற்ற, அது 20 வருஷத்துக்கு முன்னால் அபிஷேகம் பெற்றேன் சொல்ற ஆட்கள்லாம் சர்ச்சில் இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கு, உண்மைதான். ஆனா இந்த அபிஷேகத்தின் வல்லமையை அறிந்தவனால அமைதியா இருக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அபிஷேகத்தின் வல்லமையை ஒருவன் அறிஞ்சிட்டானா, ருசிச்சிட்டானா, அவனால் அமைதியாவே இருக்க முடியாது. இப்ப இவர் அங்க அப்பா அனுப்புனது பிரதர்ஸ் அந்த 3 பேருக்கு, அந்த எலியாப்புக்கும் அமிர்தாவுக்கும் சம்மாவுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வா, விசாரிச்சுட்டு வா, அதுக்கு தாங்க அனுப்புனது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை, போன இடத்துல அவர் பேசுகிற வார்த்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கிறதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தேன் எம்மாத்திரம் அப்படின்னா அவன் தேவனை அறிந்த மனிதனா இருக்கான் பாருங்க. ஆமென். ஏன்னா கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு சாட்சியை நான் ஏற்கனவே அந்த 16-18 சொல்லப்பட்டிருக்குது. அபிஷேகம் பெற்றவனுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். இன்னைக்கு அபிஷேகம் பெற்ற உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரு. மறுபடியும் சொல்றேன், ஐயா எனக்கு வயசு ஆயிட்டியா, ரிட்டையர்ட் ஆயிட்டையா, பிள்ளைகளாம் அமெரிக்காவில் இருக்கிறாங்கய்யா, இங்க ஒருத்தர் இல்லையா, நான் தனியா இருக்கேன். இங்க பாருங்க, உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். நான் முன்ன மாதிரி இல்லை, நான் பலவீனம் ஆயிட்டேன், எனக்கு அது செய்ய முடியல, இது செய்ய முடியல. அது வயசுக்கேற்ற பலவீனம் இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. என் வீட்டில் அதெல்லாம் இருந்துச்சு, இப்போ இல்லை. நல்ல வருமானம் இருந்துச்சு, இல்லை. புருஷன் இருந்தார், இப்போ இல்லை. அவங்க இருந்தா. உங்களுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவருக்கு தோத்திரம். இயேசுவின் மேல் இருந்த அபிஷேகம் கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடியால் இருக்கா. அப்போஸ்தலர் 10:38 வாசித்தோம்ல. இங்க பாருங்க, அதே போல 1 சாமுவேல் 16 அதிகாரத்தில் 18 வசனத்தில் வாசிப்பதில் தேறினவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கடைசியில் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். கர்த்தர் அவனோடு. அப்ப அபிஷேகம் உங்க மேல வந்து இறங்கிட்டால், பரிசுத்த ஆவியினால் நீங்க நிரப்பப்படுவீர்களே. என்னால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி நீங்க அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிச்சிட்டாலே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் கர்த்தரோடு கூட இருப்பது பாருங்க. உலகத்தில் எடுத்துக்கிடுங்களேன், கொஞ்ச காலம் பெற்றோரோட இருக்கிறோம், கொஞ்ச காலம் பெற்றோர் நம்மோடு கூட இருக்காங்க, கொஞ்ச காலம் பிள்ளைகள் நம்மோடு கூட இருக்காங்க, கொஞ்ச காலம் வந்து ஒய்ஃப் கொஞ்ச காலம் இருக்கிறாங்க, கொஞ்ச காலம் புருஷன் கொஞ்ச காலம் இருக்கிறாங்க, கொஞ்ச காலம் நண்பர்கள் இருக்கு. எல்லாமே கொஞ்ச காலம் தான். எல்லாமே கொஞ்ச காலம், எல்லாமே சில காலம்தான். எல்லாமே சில காலம்தான். எல்லாம் அந்தந்த காலங்களில் போறவங்க போறாங்க, வரவங்க வராங்க. காலங்கள் மாற மாற, சூழ்நிலைகள் மாற மாற எல்லாம் வித்தியாசமான காரியங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஒரு நாள் உங்களை விட்டு என்னை விட்டு விலகாத ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் தான் நம் அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பற்றி தான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுவோமா இப்போ இயேசுவின் நாமத்தினால. ஆமென். ஆவியின் வல்லமை அறிந்தவன் சொல்லுகிறான், இந்த பெலிஸ்தேன் எம்மாத்திரம். ஒரு சாதாரண இளைஞனால இப்படி சொல்ல முடியுமா? ஒரு சாதாரண கிறிஸ்தவனால சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. அபிஷேகத்தை பெற்று அபிஷேகத்தை சார்ந்து இருக்கிறாங்களே, அவங்க தான் சொல்லுவாங்க, இவன் எம்மாத்திரம். ஆமென். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். சர்வ வல்லவர் எனக்குள்ளே இருக்கிறார். சாந்தாராபா ராகாலாபா தூரா. எல்லாரும் வாயை திறந்து, ஆமா, யார் என் கூட இருந்தார் இல்லைனாலும் என் கர்த்தர் கூட இருக்கிறீர், கர்த்தர் கூட இருக்கிறீர், கர்த்தர் கூட இருக்கிறீர். இன்னைக்கு ஜபத்துக்கு பிரசங்கத்துக்கு முன்னால ஒரு ஜபம் பண்ண இல்ல, எனக்கு ஒரு வார்த்தை தாரும் கேட்டேன் இல்ல. இப்ப அந்த வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அது என்ன வார்த்தை? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். கரம் உயர்த்தி அப்படியே எழும்பி நில்லுங்க. கரம் உயர்த்தி கொண்டு எழும்பி நில்லுங்க. ஆமென். ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். கரம் உயர்த்தி கொண்டு எழும்பி நில்லுங்க. அன்னைக்கு கிதியோன் கேட்டான், ஐயோ ஜனங்கள் எல்லாம் 7 ஆண்டு நிந்தைக்குள்ளும் நெருக்கத்துக்குள்ளும் மீதியானியரால அவங்கள நசுக்கி கொண்டிருந்த காலத்துல, ஆமென், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன் கூட இருக்கிறாருப்பா அப்படின்னு தேவதூதன் வந்து சொன்னான்.
நியாயாதிபதி 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அதை நீங்க பார்க்கலாம். அப்படியா, கர்த்தர் என் கூட இருக்கிறாரா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அப்படி சொல்லல அவன். கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இதெல்லாம் எங்களுக்கு நடக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டானா. கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இந்த கஷ்டம் வருமா, இந்த இந்த போராட்டம் வருமா என்று அவன் கேட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஒருவேளை கர்த்தர் என் கூட இருந்தா இந்த நிந்தை எனக்கு வந்திருக்குமா, இந்த அவமானம் எனக்கு வந்திருக்குமா, இந்த பழிச்சொல் வந்திருக்குமா, இந்த குற்றச்சாட்டு எனக்கு வந்திருக்குமா என்றெல்லாம் நீங்க நினைக்கலாம். ஆனா ஒன்னு சொல்றேன், கிறிஸ்துவுக்குள் வாழ மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அந்த துன்பம் வாழ்க்கையின் முடிவு அல்ல. கையை உயர்த்தி, இயேசுவே, இயேசுவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆமென், எங்களோடு இருக்கிறீர் சொல்லிருங்க. என் கூட இருக்கிறீங்க. நான் தனிமையாக அல்ல, என் வீட்டுல தனிமையாக அல்ல. நாங்க 2 பேரும் கணவன் மனைவியாக நாங்க தனிமையாக அல்ல. எங்க பிள்ளைகள் ஒரு பக்கம், நாங்கள் ஒரு பக்கமாக அல்ல. சரீர பிரகாரமா தான் நாங்க அப்படி இருக்கிறோம். ஆனால் என் மீட்பர் எங்களோடு கூட உலாவி கொண்டு வருகிறீர். இயேசுவே, எல்லாம் கையை உயர்த்தி, இயேசுவே, இயேசுவே, நாங்கள் தனிமையாக அல்ல, என் கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவர், நாங்கள் தனிமையாக இருந்தாலும் என் மீட்பர் எங்களை நடத்துகிறீர் ஆண்டவரே. ரபாமா கபா, என் கால்கள் சறுக்கும் போது என் கர்த்தர் எங்களை தாங்குகிறீர். ஆமென். இடது பக்கம் வலது பக்கம் திரும்பும் போது வழி இதுவே என்று எங்களுக்கு வழிகாட்டுகிறீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன கர்த்தர் வழிகாட்டுகிறீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ஆவியானவரே. ஆவியானவரே, என் கூட நீங்க இருக்கிறதே எனக்கு போதும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை சொல்லுங்க. அபிஷேகம் பெறாதவங்க, இப்படிப்பட்ட ஆவி என் மேல வந்து இறங்குனா எனக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வரும். வாயை நல்லா திறந்து ஜெபிங்க. ஆமென். பக்கத்துல பிள்ளைகளை கூட்டி வச்சு ஜெபிங்க. ஆமா, அடுத்த அறையில் இருக்கிறவங்களை கூட்டி வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால. 5 நிமிஷம் கூட கிடையாது, ஒரு 3 நிமிஷம் ஜெபிங்க இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, நான் பெற்ற அந்த அபிஷேகத்தை என் பிள்ளையின் மேல ஊற்றுங்க. நான் பெற்ற அபிஷேகத்தை என் மூத்த மகன் மேல ஊற்றுங்க. நான் பெற்ற அபிஷேகத்தை என் சகோதரி மேல ஊற்றுங்க. என் சகோதரி தவறான பாதையில போய்கிட்டு இருக்கிறான். இயேசுவின் நாமத்தினால அவருடைய சிந்தை மாறுவதாக, எண்ணங்கள் மாறுவதாக, என் பிள்ளையினுடைய எண்ணங்கள் மாறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம். கரந்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நாங்க பாடும்போது நீங்க சொல்லுங்க, ஆமென், கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். நாங்க இங்க இருந்து பாடிக்கிட்டே இருக்கிறோம், நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர். உம்முடைய கோலும் தடியும் எங்களை தேற்றும். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். மகிமையின் தேவன் நாமத்தாவே மன்னான நமக்குள் வாழ்கின்றாரே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கி விடு. லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கி விடும். இந்த லேசான உபத்திரவம் சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீ விசுவாசத்தோடு பாடுங்க, தீர்க்க தரிசனமா பாடுங்க. ஆமென். தீர்க்க தரிசனமா பாடிருங்க. நீங்கி விடும். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. இந்த உபத்திரம் சீக்கிரத்துல மாறிடும். இந்த போராட்டம் உங்களுக்கு சீக்கிரத்துல விலகிரும்.
இந்த வியாதி சீக்கிரத்தில் முடிவுக்கு வந்துடும். இந்த போராட்டங்களுக்கு நிச்சயமா கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்கி உங்களை சந்தோஷப்படுத்தத்தான் போறாரு. நீங்களும் சாட்சி எழுதத்தான் போறீங்க. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஆமென். ஆண்டவர் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை எல்லாம் கேட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீங்க தொடர்ந்து ஜெபிக்கணும். கர்த்தர் சித்தமானால் நாளைக்கு காலையில் 5:30 மணிக்கும் நாம் சந்திக்கலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லிடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரைஸ் காட். Thank you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.